முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அம்மா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இணையத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஒரு மாபெரும் கிருபை செய்தான். இந்த மக்ரிபுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நமக்கு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். தொழுததுக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்திருக்கின்றான். இதுவும் ஒரு மாபெரும் கிருபையாக இருக்கிறது. தீனுடைய அடிப்படையான அமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காக மக்கள் அனைவரிடத்திலும் இந்த கலிமாவுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நபிகளாக இருந்தார்கள். கடைசி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனிமேல் எந்த நபியும் வரமாட்டார்கள். நபித்துவம் அதோடு முற்று பெற்று விட்டது. ஆனால் அந்த வேலை பாக்கியாக அல்லாஹ் வைத்துள்ளான். அந்த வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியாக வைத்துள்ளான். அவர்களை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கடைசி பயானிலே ஏறக்குறைய 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஏறக்குறைய 10,000 கபர் தான் அந்த மக்கா சுற்று வட்டாரத்தில், மக்கா மதினா சுற்று வட்டாரத்திலே இருக்குது. அதுவும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வஃபாத்தானவங்களாக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 1,14,000 சஹாபாக்களுடைய கபரும் பூரா உலகத்துலேயும் பரவி கிடக்குது. அப்போ அவர்கள் தங்களுடைய கபர்களை பூரா உலகத்திலையும் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. அந்த வேலை இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னு சொன்னால் தான் தீன் நம்மக்கிட்ட முழுமையாக வரும். எந்த அளவுக்கு தீனுடைய தாவத்துடைய வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இஸ்லாம் பரவிச்சு மற்ற மக்கள்கிட்ட. இஸ்லாம் தாவத்துடைய வேலை ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சாங்க. செய்ய என்னாச்சுன்னு சொன்னால் மாற்றார்கள் பெண்கள் கூட பர்தா போட்டாங்க. முஸ்லீம் பெண்கள் அல்ல, மாற்றார்கள் பெண்கள் பர்தா போட்டாங்க. மாற்றார் ஆண் சுன்னத்தான உடை கொடுத்த ஆரம்பித்தாங்க. தலப்பா கட்டினாங்க, தாடி வச்சாங்க, ஜிப்பா போட்டாங்க, பைஜாமம் போட்டாங்க. மாற்றார்கள் சுன்னத்து. ஏன்னா இதில் ஒரு கௌரவம் இருக்குது, இதில் ஒரு கண்ணியம் இருக்குது. அல்லாஹ் அது மாதிரி வச்சுருந்தான் முஸ்லீம்களுக்கு. இவர்கள் அதை அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஈமானை விட்டுட்டு மற்றதை எடுத்துக்கிட்டாங்க. அதில் வெற்றி கிடையாது. ஈமான் இல்லாத அமலுக்கு வெற்றி கிடையாது. அப்போ அந்தளவுக்கு இஸ்லாம் பரவிச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தாவத்துடைய வேலை விட்டதன் காரணமாக முஸ்லீம்கள் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஷேவ் பண்ணணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், பேண்ட் ஷர்ட்டு, கோட் சூட்டு, தொப்பி போடாமல். இன்றைக்கி அப்படியே ஆயிடுச்சு முஸ்லீம்களுடைய நிலைமை. ஏன் அப்படின்னு சொன்னால் தாவத்துடைய வேலை இல்லை. அவர்களுடைய அந்த ஒரு கலாச்சாரம் முஸ்லீம்கள்கிட்ட பரவிச்சு. நம்மளுடைய கலாச்சாரம் அங்கே பரவிச்சு. இப்போ என்னாச்சுன்னா அவங்களுடைய கலாச்சாரம் நம்மக்கிட்ட பரவிச்சு. நல்லா பாதுகாப்பு. அப்போ அந்த தாவத்துடைய வேலை இல்லைன்னு சொன்னால் எல்லா அமல்களுமே விட்டு போயிடும். அப்போ அந்த தாவத்துடைய வேலை அதுதான் அல்லாஹ் அசலாக்கி வச்சுருக்கான். இது யாரும் மனிதர்கள் செஞ்ச காரியம் இல்லை. அல்லாஹ்க்கு தெரியும் இந்த மனிதர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும். இந்த உலகத்துலேயும் வெற்றி, மறு உலகத்துலேயும் வெற்றி. வெறும் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் மட்டும் தீனை பரப்பிட்டு இந்த உலகத்தில் மட்டும் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அப்படி கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் நினச்சானா ஒரே செகண்ட் தான் எல்லாமே. நம்ம வீட்டு கூரையை கூட தங்கமாக்கி கொடுத்துருவான். நடக்கக்கூடிய பாதையை கூட தங்கமாக்கி கொடுத்துருவான். அல்லாஹ்க்கு உலகத்துக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன மதிப்புன்னு சொன்னால், அல்லாஹ் மறைஞ்சிருக்கிறான், மறைவாக இருக்கிறான். கபர் மறைவாக இருக்குது, ஆகிரத்து மறைவாக இருக்குது, சொர்க்கம் மறைவாக இருக்குது, நரகம் மறைவாக இருக்குது. அந்த மறைவான விஷயத்தை நம்பி நான் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மனிதன் செய்கிறானா இல்லையான்னு சொல்லி அல்லாஹ் பார்க்குறான். அப்படி செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு வெற்றி, அப்படி செய்யலைன்னு சொன்னால் அவனுக்கு தோல்வி. ஒரு மனிதன்
காஃபிர் கூட நம்புவான். எப்போ நம்புவான்னு சொன்னால் சக்கராத்துடைய நேரத்தில். மலக்குல் மௌத் வரும்போது தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு. கவரில் வச்சோடனே தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு. மகஷர் மைதானத்தில் வச்சு தெரிஞ்சிடும். அப்போ அவன் கதறுவான் எல்லாம் என்ன உலகத்துக்கு அனுப்பு, நான் போய் எல்லாமலும் செஞ்சு நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் போய் அங்கே போய் எல்லாமே செய்கிறேன்னு அனுப்புவானா அல்ல. அப்போது களிமா சொல்லுவான், அல்ல ஏற்றுப்பானா? வேலைக்காக இங்கே வச்சு சொல்கிறது தான். எந்த அளவுக்கு சொன்னால் மலக்குல் மௌத் வந்துட்டாலே பார்த்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் கத்துனாலும் வேலைக்காக. அப்போ நாம் இருக்க அல்ல அதை தான் பார்க்குறான். அதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்கிறான், நன்மையான காரியத்தை என்ன செய்கிறான்னு பார்க்குறான். அதுக்கு தான் இந்த உழைப்பு. இந்த உழைப்பு செய்ய 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 என்ன ஆகுனா அந்த ஈமான் உள்ளத்தில் வலுவடையும். அல்லாஹ் பற்றி பேசுங்க, துனியா விட்டுருங்க. அதுக்கு சாட்சி தான் குரான் வச்சுருக்கான். அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு சாட்சி தான் குரானுடைய விஷயங்கள். கடந்த காலம் இப்போ நடக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே குரானில் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எல்லாமே குரானில் இருக்குது. அதுக்கான அழைப்பு தான், அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய அழைப்பு தான் இந்த தாவத்துடைய வேலை. இதுக்காக பெரியார்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. ஜமாத்தை நாளை அமைச்சு கொள்ளுங்கள். ஒரு ஜமாத்து வெளியில் செல்லும், ஒரு ஜமாத்து பள்ளியில் துவாத்துக்கில் இருக்கும், ஒரு ஜமாத்து தன்மையான பேச்சு பேசும், ஒரு ஜமாத்து இஸ்திக்பாலில் இருக்கும். இந்த அல்லாவுடைய பாதையில் போகக்கூடிய நேரத்தில் 1க்கு 7 லட்சம் நன்மை கிடைக்குது. ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் 7 லட்சம் சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரு வக்து தொழுதா 7 லட்சம் வக்து தொழுத நன்மை கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சஹாபாக்கள் எதுக்கு அதை விட்டு வந்தாங்க? மக்கால தொழுதா 1க்கு 1 லட்சம் நன்மை, மதீனால தொழுதா 1க்கு 50,000 நன்மை, பைத்துல் முகத்தஸில் தொழுதா 1க்கு 25,000 நன்மை. ஏன் விட்டு வந்தாங்க? நன்மை கொள்ளையடிக்கிறது. இதில் 7 லட்சம் நன்மை கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம். அல்லாவுடைய கடமையை வரலன்னு சொன்னால் அல்லாவை பிடிச்சிக்கிடுவான். தபூக் போரில் 3 சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, இப்போ போயிடலாம் அப்போ போயிடலாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, கடந்துருச்சு நேரம். அல்லாஹ்வுத்தாலா பிடிச்சிட்டான் ஒரே பிடி. அதுக்கு பயந்தாங்க சஹாபாக்கள், நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சிருவான், அல்லாவுடைய கட்டளை மீறுறதாகிடும், பெரிய பாவமாகிடும். அல்லாஹ்வுத்தாலா அவங்கள மன்னிச்சுட்டான். சஹாபாக்கள்ன்றது காரணத்தினால இருக்கலாம், அது அல்லாஹ் அறிவார். அவங்கள மன்னித்து குரானில் ஆயத்தை இறக்கிட்டான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அது பொறுப்பு எடுத்து நம்ம அக்கறையோடு நம்ம எடுத்து செய்யணும். சில செய்யலாங்களா? ஜமாத் வெளியே செல்லக்கூடிய ஜமாத்தில் அமீர் இருப்பார், ரஹபர் இருப்பார், முத்தக்கலீம் இருப்பார். அமீர் கட்டுக்கோப்பாக ஜமாத்தை அழைச்சிட்டு போவார். முத்தக்கலீம் பேசக்கூடியவராக இருப்பார், கண்ணியமான முறையில் பேசுகிறது. ரஹபர் உள்ளூர்வாசியாக இருப்பார், கண்ணியமான முறையில் அறிமுகப்படுத்துறது. அவருடைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை எடுத்து சொல்லி அறிமுகப்படுத்தி என்ன செய்கிறது? ரொக்கமாக பள்ளிக்கு அழைச்சிட்டு வரதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறது. போகும்போது 3வது களிமா ஓதிட்டு போனோம், தெருக்களில் போகும்போது 4வது களிமா ஓதிட்டு போனோம். வீடுகளுக்கு முன்னாடி நிற்காமல், பர்தாவை அனுஷ்டித்து ஜன்னல்களுக்கு முன்னாடி நிற்காமல் நம்ம என்ன செய்யணும்? கண்ணியமான முறையில் பேசி ரொக்கமாக அழைச்சிட்டு வரணும். வரும்போது இஸ்திக்ஃபார் ஓதிட்டு வரணும். அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த அமல், அதில் அதிகமாக திக்கு செஞ்சுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஃபிக்கரோட போகணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாங்களா?